நல்ல க்ளீனாக இருக்குது. அப்போ நீ பார்க்கலாம் ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் எஜஸை பார்க்கலாம். அதோட இன்ஜின் குவாலிட்டியாக இருக்கட்டும், ஒரு வெகனார் ஷேப்பில் நல்ல ஒரு ஸ்பேஸ் தரக்கூடிய வெஹிக்கிள். பொதுவாக ஒரு கெத்தா ஒரு சின்ன விலைக்கு பைக் ஒன்று எடுத்து ஓடுறோம். ஒரு ஹோண்டா சிட்டி, ஒரு நிசான் சனி N16, நிசான் கியூப் உண்டு, ஒரு பஜாஜ் குவிட். முல்லைத்தீவு சைடில் நியாயமான டையூன் ஓடுது. கட்டாயம் ஹோண்டா சிட்டி ஒரு நல்ல உகந்த வெஹிக்கிள் தான். இது ஆரம்ப விலையாக இருந்தானா கையில் 6 லட்சம் இருந்தாலே இந்த பஜாஜ் குவிட்டை வாங்கிட்டு போகலாம். ஏ நம்பர், அதுவும் இல்லாமல் ஒரு சூப்பர் சலூன், அதுவும் இந்த கண்டிஷனில் இருக்கிறது. பவர் ஷட்டர்ஸ், பவர் மிரர் வார ஆப்ஷன்ஸ் கூட வெஹிக்கிள் தான். ஆட்டோ டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள். சாதாரணமாக உங்களுக்கு பெட்ரோல் வந்து இது லிட்டருக்கு வந்து உங்களுக்கு 12 ஒரு ஃபேமிலிக்கு ஒரு உகந்தது தான். நீங்கள் ஒரு ட்ரிப் கொண்டு போகிறீங்க, கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் லக்ஸரியாக இருக்கும் அது. நெக்ஸ்ட் திங் இதை பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பர் செல்லுன்னு சொல்கிற மாடல். இப்போ இதில் 2 மாடல் வரும். EXL சொல்கிறது வரும், சூப்பர் செல்லுன்னு சொல்ல வர்றது. அது இன்ஜின் வந்து 1400 cc வரும், ஆட்டோ கியர். அதோட பேர் வந்து கியூப்னு வந்த காரணம் என்னன்னு சொன்னால், வணக்கம், நான் ஜாழ்ப்பாணம் பாலா. நாங்கள் இப்போ நினைக்கமாட்டா ஜாழ்ப்பாணத்தில் இருபாலையில் சந்தியில் அமைந்துள்ள SS கார் சேல். இங்கே வார பாவித்த வாகனங்களோட புதிய அப்டேட்டை நான் உங்களுக்கு தந்துண்டு வரேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த முறை ஒரு ஹோண்டா சிட்டி, ஒரு நிசான் சனி N16, நிசான் கியூப் உண்டு, ஒரு பஜாஜ் குவிட், ஒரு ரோட் மாஸ்டர் 125 எல்லாமே வந்திருக்கு. ஒன்றும் என்ன விலை, எவ்வளோ லீசிங் தாரணம், இதோட உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் என்ன எல்லாம் கொஞ்சம் சொல்லலாம். வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் வணக்கம். எப்படி நீங்கள்? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இப்போ என்ன இந்த மாதிரி அப்டேட் வந்திருக்கு புதுசாக கொஞ்சம் வெஹிக்கிள்ஸ் கொஞ்சம் வந்திருக்கு. ஒரு ஹோண்டா சிட்டி ஒன்று வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நிசான் N16 வந்திருக்கு. நிசான் கியூப்னு சொல்கிற கார் ஒன்று வந்திருக்கு. ஒரு பைக் ஒன்று வந்திருக்கு. சிடி ஒன்று இருக்கு, பஜாஜ் குவிட். இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த முறை புதுசாக வந்திருக்கு. ஒன்று என்ன விலை, இதில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, எவ்வளோ லீசிங் தரணும் எல்லாம் பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா வந்தோடனே JJ 6629 இருக்கக்கூடிய நிசான் சானி சூப்பர் செலூன். என்ன இது நிசான் N16 சொல்கிறது. நிசானில் நிறைய மாடல்ஸ். பொதுவாக சனி மாடல் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒவ்வொரு வேர்ஷன் இருக்குது. 14, 15, இது வந்து 16 இது இருக்குது. 17ஓட நிப்பாட்டான், அதுக்கப்புறம் வேறு மாடல்ஸ் வரும். அப்போ நிசான் N16 சொல்லும்போது அதுகளுக்கு ஒரு எப்பயுமே ஒரு ஸ்டாண்டர்ட் மார்க்கெட் இருக்கும். ஏன்னு சொன்னால் பொடியாக இருக்கட்டும், மற்றபடி அது ஷேப்பாக இருக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வடிவாக கொடுத்துருக்கும். செல்லாக இருக்கட்டும், கொஞ்சம் லக்ஸரியாக இருக்கும் அது. நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பர் செல்லுன்னு சொல்கிற மாடல். இப்போ இதில் 2 மாடல் வரும். EXL சொல்கிறது வரும், சூப்பர் செல் சொல்ல வர்றது. அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தான் இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்டீரியரில் கொஞ்சம் வித்தியாசம் கொடுத்துருப்பாங்க. 2-3 ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்ப்போம் வைக்கலாம். அப்போ சொன்னீங்க XL1க்கும் சூப்பர் செல்லுனுக்கும் வந்து டிஃப்ரெண்ட். என்னென்ன டிஃப்ரெண்ட் இன்டீரியரில்? கரெக்டாக. இப்போ நீங்கள் XL1 பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டீக் இன்டீரியர் கொடுத்துருக்க மாட்டாங்க பொதுவாக. அடுத்து இல்லாமல் உள்ளுக்கு வர இந்த ஓப்பனிங் துண்டு இருக்கு. இது வந்து குரோம் நிக்கல்னு சொல்கிறது. இப்போ அதில் கொடுத்துருப்பாங்க. டோர் ஹேண்டில்ஸை பார்த்தாலும் விளங்கும். வெளியே இருக்க அது வந்து குரோம் நிக்கல்லே தான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் திங் இப்போ நீங்கள் பார்க்கலாம், பின் சீட் இருக்கு. பின் சீட்டில் இந்த மாதிரி ஹெட் ரெஸ்ட் ஒன்று வரும். அது வந்து சீட்டோடு ஒட்டி வரும். அது எப்போ செல்லுன்னு எடுத்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக மேலே ஹெட் ரெஸ்ட் வந்து இந்த துண்டு வந்து சீட்டோடய ஒட்டி தான் வரும். இப்போ புறம்பா வராது. அப்போ நார்மல் N16, இப்போ நிசான் N16 எதில் எடுத்தாலும் சரி, EXL1க்கு இப்படி இதாக புறம்பு வராது. இது வந்து இதில் வரும். அது இல்லாமல் உங்களுக்கு பாருங்க இது ஒன்று ஹேண்ட் ரெஸ்ட் வைக்கிறதுக்கான இது ஒன்று வந்திருக்கு. இந்த சீட் வந்து கம்பெனி சீட் தான், ஒரிஜினல் லெதர் சீட். நிஷான் எல்லாம் விரும்புறது காரணம் ஸ்பேஸ் நல்ல அழகா இருக்கும், நல்ல பெரிய ஸ்பேஸா இருக்கும். ஸ்பேஸா இருக்கட்டும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இன்டீரியர் லுக் பாருங்க. ஒரு மெரனுக்கு ஒரு பேஜ் கலர்னு வரும்போது ஒரு லக்ஸரி லுக் ஒன்று கொடுக்கும். நீ ஓட்டிட்டு போகும்போதும் சரி, ஒரு சாதாரணமாக பேருக்கு இலங்கை சிச்சுவேஷன் படி பார்க்கும்போது ஒரு 40-45 லேக்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு வடிவான ஒரு லக்ஸரியான கார்னு சொன்னால் நிசானில் ஓகே, அந்த கம்ஃபர்ட் ஒன்று கட்டாயம் கிடைக்கும். வெளியே தூர பயணங்கள் பயமெல்லாம் போகலாம். அடுத்தபடியாக அதில் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு JBL இது ஒன்று இருக்குது, ஆண்ட்ராய்டு ஒன்று இருக்குது. JBLனு சொல்லும் போது தெரியும், பொதுவாக நல்ல குவாலிட்டிஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசியில் டீக் இது பண்ணியிருக்காங்க. ஏசியில் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் தான், ஆட்டோ டிரான்ஸ்மிஷன். நீங்கள் அப்படி பொனட் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு நிறைய பேர் கேட்குற விஷயம், நீங்கள் வாகனம் காட்டுங்க போனட் காட்டுலேருந்து நாங்கள் டைம் இருந்தால் அவங்கள போனட்டும் காட்டுறோம் பாருங்க. கட்டாயம். ஏன்னு சொன்னால் இந்த வெஹிக்கிள் வந்து வெல் மெயின்டைன்ஸ், நல்ல வெல் மெயின்டைன் பண்ணப்பட்ட வெஹிக்கிள் உண்டு. நல்லா இருக்கு, நல்ல க்ளீனாக இருக்குது. அப்போ நீ பார்க்கலாம் ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் எஜஸை பார்க்கலாம். அதோட இன்ஜின் குவாலிட்டியாக இருக்கட்டும், நீ கட்டாயம் ஒரு மெக்கானிக்கோட வந்து ஓடி பார்க்கலாம். வந்து
எல்லாம் ஓகேன்னு சொன்னா விலைகள் பேசிக்கொள்ளையிலும். இதுல ஆரம்ப விலையை ப்ரோ 43,50,000 தான். இப்ப இருக்க சிச்சுவேஷன் ஒரு ஜே நம்பர், அதுவும் இல்லாம ஒரு சூப்பர் சலூன், அது இந்த கண்டிஷன்ல இருக்கிறது கொஞ்சம் எடுக்க கஷ்டம் தான் உங்களுக்கு தேடிக்கொள்ள. இது வந்து பெட்ரோல் தானே? பெட்ரோல் தான். நிசான்ல ரெண்டும் பாரா இல்லோ, டீசலும் பாரா பெட்ரோலும் இல்ல. பொதுவா டீசல் லேட்டஸ்டா வந்த மாடலுக்கு டீசல் வாரது பூர்வத்தை இலங்கையை பொறுத்த வரைக்கும். சாதாரணமா SB14 சொல்லுவாங்க. அப்போ 14, 15க்கு டீசல் வரல, 14ல வந்து நிப்பாட்டிட்டாங்க. அதோட அதுக்கு முதல் வந்தது. சரி சரி. அப்போ இதுக்கு எவ்வளோ லீசிங் தருவீங்க? இதுக்கு ப்ரோ சாதாரணமாக உங்களுக்கு ஒரு 30,000 to 32 லட்சம் மட்டும் லீசிங் போகலாம். 30 lakhs கட்டாயம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இது ஆரம்ப விலை 43,50,000 தான். விலைகள் கொஞ்சம் பேசி தீர்மானிக்கலாம். ஏன்னு சொன்னா வெஹிக்கிள் வந்து டாப் கண்டிஷன்ல இருக்கு. எடுத்து செய்யறதுக்குன்னு சொல்றது ஒன்றும் இல்லை. பெயிண்ட் வளமா இருக்கட்டும், டயர் வளமா இருக்கட்டும், எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் கோல்ட் கலரில் KB 2891 இலக்கம் கொண்ட ஹோண்டா சிட்டி. இதே மாதிரி பொதுவாக ஹோண்டா வெஹிக்கிள் எடுத்தீங்க சொன்னால் வந்து ஸ்போர்ட்ஸ் டைப்பில் தான் முதல்ல எடுப்பாங்க. சொன்னால் அவங்களோட வெஹிக்கிள் எப்படியுமே இன்ஜின் வந்து நல்லா குயிக் பிக்கப் தரக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து ஹோண்டா சிட்டின்னு சொல்கிற மாடல், கே நம்பரை கொண்டது. 2000 நான் நினைக்கிறேன் 2004 ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டதுன்னு நினைக்கிறேன் பார்க்கும்போது. நெக்ஸ்ட் திங் என்னன்னு சொன்னால் இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தான். அப்போ நீங்கள் இன்டீரியர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டீரியர் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. சீட் இது வந்து ஒரிஜினல் சீட் இந்த கலர் வராது, இதுவே சீட் கவர் ஒன்று அடிச்சிருக்குது. ஃபுல் ஆப்ஷன் வரும். பொதுவாக ஃபுல் ஆப்ஷன் சொன்னால் தெரியும், பவர் ஷட்டர்ஸ், பவர் மிரர் வார ஆப்ஷன்ஸ் கூட வெஹிக்கிள் தான். ஆட்டோ டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள். சாதாரணமாக உங்களுக்கு பெட்ரோல் வந்து இது லிட்டருக்கு வந்து உங்களுக்கு 12 to 14, 15 மட்டும் செய்யும், ஓட்டத்தை பொறுத்தானே. ஏன்னா சிலவங்க வந்து கூடுதலாக RPM கூட கொடுத்து ஓடுவாங்க, சிலவங்க வந்து கணக்க மெயின்டைன்டாக ஓடுவாங்க. இப்போ அது ஓட்டத்தை பொறுத்து கூடி கட்டாயம் 12 செய்யும், 12க்கு மேலே 15 மட்டும் செய்யும், ஓட்டத்தை பொறுத்து. பின்னுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் இதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா முன்னுக்கு மீனுக்கும் நல்ல அழகான நல்ல ஸ்பேஸ் இருக்குது. கேஸ் போடலாம் பாருங்க, எவ்வளோ மாதிரி இருக்குன்னு சொல்லி நல்லாவே இருக்குது. இது மாதிரி புக் பேச பாவம் ஹோண்டா சிட்டி. அதோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க சொன்னா சாதாரணமாக ஒரு 2 லக்கேஜ் நார்மலாக வைக்கக்கூடிய மாதிரி நல்ல ஸ்பேஸ் ஒன்று வந்திருக்கும். பொதுவாக இப்போ இந்த மாதிரி இதுகள் வந்து சொல்றது என்னென்னு செடான் டைப்னு சொல்லுவேன். செடான் பொது வெஹிக்கிள்ஸ் செடான் வரும், ஹேட்ச்பேக்னு சொல்லுவாங்க. அடுத்தது எஸ்யூவின்னு சொன்னால் ஜீப் மாடல்ஸ் வரும். செடான்னு சொல்கிறது நீட்ட மாடல் காசு, அதுக்கு செடான் டைப்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஹேட்ச்பேக்னு சொல்கிறது இப்போ ஒரு வாகனத்தில் பின்னுக்கு வந்து இப்போ டிக்கி ஸ்பேஸ் வராமல் அது வந்து ஹேட்ச்பேக்னு சொல்கிற மாதிரி. அப்போ பொதுவாக செடான் யார் விரும்புவான்னு சொன்னால் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், கொஞ்சம் ஒரு நெக்ஸ்ட்டில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கவங்க வந்து பொதுவாக ஒரு நல்ல கிளாஸ் காரில் போய் இறங்கணும்னு நினைப்பாங்க. பை த வே இப்போ இருக்க ஸ்ரீலங்கா சிச்சுவேஷனில், இலங்கையில் இருக்க சிச்சுவேஷனில் ஒரு செடான் கார் வந்து கே நம்பரில் எடுக்கிறதுன்னு சொல்லி சாதாரணமாக 40 to 50 lakhs தேவைப்படும் நார்மலி. அப்போ இதுகள் எடுக்கும்போது சில வாகனம் வந்து கொஞ்சம் அதுக்கு உட்பட்டு எடுக்கலாம். அப்படி இருக்கும்போது கட்டாயம் ஹோண்டா சிட்டி ஒரு நல்ல உகந்த வெஹிக்கிள் தான். இது ஆரம்ப விலை வந்தானா 39,50,000 தான். விலைகள் ஒன்றும் கொஞ்சம் பேசி தீர்மானிக்கக்கூடியது. உங்கள் லீசிங் எடுக்கிறேன்னு சொன்னால் 25 முதல் 26, 27 மட்டும் ட்ரை பண்ணலாம். 25 lakhs கட்டாயம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா JK 4893 இலக்கமுடைய நிஷான் கியூப். இது வந்து நிசான் வெஹிக்கிள் தான். லிட்டர் இன்ஜின் வந்து 1400 cc வரும், ஆட்டோ கியர். அதோட இதில் பேர் வந்து கியூப்னு வந்த காரணம் என்னன்னு சொன்னால் இது வந்து ஷேப் வந்து கியூப் சைஸில் இருக்குது. அப்படின்னா பின்னுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். கிட்டத்தட்ட வெகனார் மாதிரி இருக்கும். வாங்க உள்ளுக்கு பார்ப்போம். கட்டாயம் இதுக்கு அந்த ஒரு நோஸ் கட் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஒன்று நோஸ் கட் ஒன்று இதுக்கு கொடுத்துருக்கான். ஏன்னு சொன்னால் இதில் இன்ஜின் கெப்பாசிட்டி பவர் பண்ணி கொடுக்குறதுக்கு. நான் அதுக்கு நெக்ஸ்ட் திங் அதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல முன்னணி பார்ப்பேன். இப்போ பாருங்க அப்படிங்கன்னு சொல்லி இன்டீரியர் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தான். பவர் மிரர், பவர் ஷட்டர்ஸ், அட்ஜஸ்டபிள் சீட் எல்லாம் வரக்கூடியது தான். மினி ஸ்பேஸை பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட் செட்டும் கொடுத்துருக்காங்க. அதோட நல்ல கம்ஃபர்டபுளா ஒரு 3 பேர் தாராளமா உட்காந்து காலை வடிவா நீட்டு நிமிந்து வடிவா இருந்து போகலாம். கெட்ரஸ் எல்லாம் நல்ல வடிவா இருக்கு. அதோட உங்களுக்கு பின்ன லக்கேஜ் வைக்கிறதுக்கும் நல்ல ஒரு ஸ்பேஸ் ஒன்று வரும். ஏன்னு சொன்னால் பொதுவாக இப்போ வெகனார் எடுத்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு எல்லாம் வெகனார்ல ஒரு முன் வைக்கிற இதே தான் பின்னுக்கு லக்கேஜ் ஸ்பேஸ் கொஞ்சம் பெருசா வராது. பை த வே இதுல பின்னுக்கு நல்ல ஸ்பேஸ் ஒன்று வரும். அதையும் பார்ப்போம். நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெக்னார் விரும்புகிறவர்கள். அதே பெக்னார் மாதிரியே இப்போ இந்த நிஷான் கியூபும் வந்து ஒரு நல்ல ஒரு இது
ஒரு ஃபேமிலிக்கு ஒரு உகந்ததுண்ணா. நீங்கள் ஒரு ட்ரிப் கொண்டு போகிறீங்க, கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் உடம்புக்கு நல்ல டயர்டாகாமல் போகிறதுக்கு இந்த மாதிரி வெஹிக்கிள் கொஞ்சம் உகந்தது. பாருங்கள், டிக்கி ஸ்பேஸ் நல்ல ஸ்பேஸ் வந்திருக்கும். ஓகே, என்ன கலர் பார்க்குற? லைக் கிரீன் மாதிரி இருக்கு, ஒரு ஒயிட் ஷேப். என்ன கலர் இது வந்து ஒயிட்ல தான் அடங்கும். ஒரு வித்தியாசமான ஒயிட்ல டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒயிட்ஸ் இருக்கு. அப்புறம் ஆஃப் ஒயிட் இருக்கு, பேர்ல் ஒயிட், அது மாதிரி இது ஒரு வித்தியாசமான ஒயிட் ஒன்று தான். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ஜின் ரூமை பார்ப்போம். சாதாரண என்ஜின் ரூம் இதுதான். இது நீட்டாக இருக்குது. நார்மலி ஓகே என்ன சொன்னால் பாருங்கள், இது நான் வளமே சொல்கிறேன், நீங்கள் எந்த வெஹிக்கிள் எடுத்தாலும் சரி நல்ல ஒரு மெக்கானிக் ஒரு ஆள் கூட்டி போயிட்டு ஒரு நல்ல வெஹிக்கிள் அனுபவம் வாய்ந்த ஒருத்தரை கூட்டி வந்து நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு வெஹிக்கிளை அவங்களுக்கு வேண்ட முடியும். இதில் ஆனால் ஒரு ஸ்பெஷல் திங் என்னென்னு சொன்னால், இதில் வந்து இப்போ பார்க்க ஷேப்பாக இருக்குது, ஒரு வெகனார் ஷேப்பில் நல்ல ஒரு ஸ்பேஸ் தரக்கூடிய வெஹிக்கிள். இதில் ஆரம்ப விலையானா மொத்தம் 35,50,000 தான். விலைகள் ஒன்றும் கொஞ்சம் பேசி தீர்மானிக்கக்கூடியது. இப்போ அதுவும் இல்லாமல் இதுக்கு உங்களுக்கு ஸ்பீட் எடுக்கிறேன்னு சொன்னால் 24 லட்சம் மட்டும் ஸ்பீட் டிராஃப்ட் அடிக்கணும். அது ஒரு அக்கறை தரவை பொறுத்து மாறி கூடி குறையும். பொதுவாக இப்போ இருக்க ப்ரைஸுகளுக்கு ஒரு 30-35 விலைக்கு லாபம்னு சொன்னால் ஒரு அதுவும் ஒரு ஆட்டோ கியர் வெஹிக்கிள் ஒரு நல்லா ஸ்பேஷியஸாக போகிறதுக்கு ஒரு ஹேட்ச்பேக். நான் சொல்கிறேன் ஹேட்ச்பேக் ஏன்னு சொன்னால் பொதுவாக வந்து லேடிஸ் ஓடுறது வந்து செடான் டைப் இருக்கிறது குறவு. ஏன்னா நீட்டக்காரர்கள் வந்து லேடிஸ் வந்து ஓடுறது விரும்பி கேட்கறது வந்து ஹேட்ச்பேக் தான் பார்ப்பாங்க. இப்போ அவங்களுக்கு இது உகந்தது. ஒரு ஃபேமிலிக்கு நல்ல கம்ஃபர்ட்டாக போகிறதுக்கு இப்போ இருக்க ஸ்ரீலங்கா சிச்சுவேஷன் 35-50க்கு ஒரு வெஹிக்கிள் கிடைக்குன்னு சொன்னால் ஓகே. இது வந்து நாங்கள் போன இளமையும் காட்டினாங்க 301-22-65 இருக்கக்கூடிய நிசான் மார்ச். நிசான் மார்ச்சும் பொதுவாக இதுவும் ஹேட்ச்பேக் வெஹிக்கிள் தான். லாஸ்ட் வீடியோவில் எல்லாம் டீட்டெயில் சொல்லியிருப்பேன். இதில் ஆரம்ப விலையான 29,50,000 லீசிங் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். லீசிங் சாதாரணம் உங்களுக்கு ஒரு 15 lakhs மட்டும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மீண்டும் ஆண்டு கேட்குற அளவுக்கு எஸ்எஸ் கார்ஸ் எல்லாம் பஜாஜ் கியூட் நிறைய வர. பொதுவாக ஏன்னா கஸ்டமர் வேண்டுகோளுக்கானமே நிறைய பஜாஜ் கியூட்ஸ் வருது. ரீசெண்ட்லி வந்து 70,000 கிலோமீட்டர் ஓடுனதுன்னா கண்டிஷன் வந்து உங்களுக்கு சீட் செட் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீட் செட் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாற்றி நல்ல அழகாக வடிவான சீட் செட் போட்டிருக்காங்க. அப்போ இதை நீ பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் வளமை எல்லா வீடியோ சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு பெட்ரோல் நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு வீட்டுக்கு கைக்கு அடக்கமான ஒரு சின்ன வெஹிக்கிள். ஒரு 3 wheel இல்லாமல் உங்களுக்கு ஒரு பயம் இல்லாமல் வளமே சொல்லியிருக்கேன். ஒரு பழைய வீடியோவில் இருக்கு நன்மைகள் நான் சொல்லியிருக்கேன். ஆட்டோக்கு நன்மை சொல்லியிருக்கேன். இதுகளை நீ எடுத்துட்டு போது கரெக்டாக இந்த பாரு உங்களுக்கு லொக்கலாக வரும். அப்போ பயப்பட நிப்பாட்டிட்டு போகலாம், உங்களோட திங்ஸை உள்ளுக்கு வச்சுட்டு போகலாம். இதில் ஆரம்ப விலையான 13,50,000 விலைகள் கொஞ்சம் பேசி தீர்மானிக்கக்கூடியதான். லீசிங் சாதாரணமாக ஒரு 750-8 மட்டும் எடுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு ரிவில் நம்பர் ஆட்டோன்ற காசுக்கு இந்த ஒரு காரை வேண்டிய இருக்கு வேண்டலாம். இது 2018 இல்லாட்டி 19 வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சரியாக பார்க்கணும் புக்கில். பின்னுக்கு மேலே ஸ்பேஸுக்கு பாருங்க, பார்க்க சின்னமாக இருந்தாலும் ஸ்பேஸ் எல்லாமே ஓகே. அதில் இதுக்கு லீசிங் எவ்வளோ தெரியுங்க? லீசிங் இதுக்கு நான் சாதாரணமாக ஒரு 7,50,000 எடுக்கிறேன். நார்மலி எடுக்கலாம். கையில் உங்களுக்கு ஒரு 6 லட்சம் இருந்தாலே இந்த வெஹிக்கிள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கையில் 6 லட்சம் இருந்தாலே இந்த பஜாஜ் குயிட்டை வாங்கிட்டு போகலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு டைன் நிற்கிது. டைன் ஒன்று நிற்கிதுன்னா நான் லாஸ்ட் வீடியோ அதையும் ஃபுல்லாக போட்டிருப்பேன். இதுவும் ஆரம்ப விலை 10 லட்சம் விலைகள் பேசி தீர்மானிக்கக்கூடியதான். சாதாரண கையில் சின்ன முதலீடு வச்சு ஒரு பிஸ்னஸ் தொடங்க நினைச்சிருக்கவங்களுக்கு கட்டாயம் ஒரு நல்ல வெஹிக்கிள் தான் இது. உங்களோட வியாபாரத்தை வைக்கலாம் ஓகே இருக்கும். ஒரு வாழைக்குள்ள வியாபாரியோ இல்லாட்டி இளநீ வியாபாரியோ அப்படி வியாபாரம் சரிங்கன்னு எந்த வியாபாரத்துக்குமே ஸ்மார்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எல்லாமே ஓகே இருக்கும் உங்களுக்கு. QY 84-80 லட்சமுடைய டைன் சாதாரணமாக பெரிய லீசிங் இப்போ சாதாரணமாக எல்லாம் கையில் ஒரு 10 லட்சம் இருந்தால் இன்னும் ஒரு 10 லட்சம் லீசிங்கை போட்டு எடுக்க தான் பார்ப்பாங்க தொழில் செய்யும் போது. யாராச்சும் ஒரு தொழில் வந்து இப்போ தான் ஆரம்பமாக தொடங்குறேன்னு நினைக்கிறவங்களும் 10 லட்சத்தை போட்டு இந்த வெஹிக்கிள் எடுத்து பயப்படாமல் செய்யலும். இதை எடுத்து இன்னொரு ஆளுக்கு ஓட கொடுத்தாலும் 1 நாள் வருமானம் எவ்வளோ சரி வரும். அந்த மாதிரி ஆட்களுக்கு இது உகந்த வெஹிக்கிள் தான். ஏன்னு சொன்னால் இப்போ நீங்கள் இங்கிட்ட சைடு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவு சைடில் நியாயமான இந்த டைன் ஓடுது. உங்களுக்கு எல்லாம் காடி வந்து 1000 கிலோ வரையுமே லோடு அடிக்கலாம். கிட்டத்தட்ட இதில் ஒரு விழுத்தெல்லாம் போட்டு இருக்க செஞ்சு வந்தபடியாக இது கிட்டத்தட்ட 1000 கிலோ வரையுமே லோடு அடிக்கக்கூடிய இருக்குண்ணே. 1000 அடிக்கலாம், 1000 அடிக்கலாம், 1000 கிலோ அடிக்கலாம். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோண்டா CD200 ரோட் மாஸ்டரா. ஓமாண்ணா CD200 மோடிஃபை பண்ணிருக்கு. பை தி வே இது வந்து 125 தான். 125 ஒரு 200 எடுத்தீங்கன்னு சொன்னால் அது விலைகள் வந்து சாதாரணமாக தெரியுமா 10 லட்சம் மேலே தான் இருக்கும். இதில் ஆரம்ப விலையானா 6 லட்சம் தான். விலைகள் ஒன்று கொஞ்சம் பேசி தீர்மானிக்கக்கூடியது. ரன்னிங் கண்டிஷன் நல்லா இருக்குது. பொதுவாக ஒரு கெத்தா ஒரு சின்ன விலைக்கு பைக் ஒன்று எடுத்து ஓடுறேன்னு நினைக்கிறேன். உகந்த பைக் நிறைய கஸ்டமர்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த பைக் வரமாண்டு. அப்போ வந்திருக்கு, வந்து பாருங்கள்.
அடுத்து முக்கியமான விஷயம் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் சண்டே வந்து என்னோட யார்ட் க்ளோஸ். அப்போ மணிக்கு நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. என்ன சொன்னால் சண்டே வந்து நான் ஃபோன் ஆன்சர் பண்ணுறதுக்கு புறவேன்னு சொன்னால் எனக்கும் பர்சனல் டைம் ஒதுக்க வேண்டிய டைம் இருக்குது. அப்போ அதனால சண்டே ஃபோன் ஆன்சர் பண்ண மாட்டேன். மற்றபடி வீக் டேஸில் நான் மார்னிங் 8 நைட் 7 o'clock மட்டும் ஃபோன் ஆன்சர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்பேன், நான் கால் பண்ண ஆன்சர் பண்ணாமல் இருக்கீங்கன்னு சொன்னேன். அப்போ வீட்டில் போயிட்டு நான் இப்போ வளமையாக ஒர்க்குக்கு ஒரு டைம் ஒதுக்கி இருக்குது. வீட்டுக்கு போனால் எனக்கும் ஒரு பர்சனல் டைம், அந்த டைமில் ஆன்சர் பண்ண மாட்டேன், மன்னிக்கணும். அப்படி நான் ஆன்சர் பண்ணாட்டி வாட்ஸ்அப்பில் கட்டாயம் என்னை தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் எனி டைம் என்னோட இது பண்ணலாம், ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு கரெக்டாக ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ எல்லா கஸ்டமருக்கும். ஏன்னா கஸ்டமர்ஸ்னால தான் இவ்வளோ தூரம் இன்றைக்கி நான் இவ்வளோ சேல் ஒன்று தொடங்கி யாழ்ப்பாணத்தில் இவ்வளோ தூரத்துக்கு நான் செஞ்சு கொண்டு போகிறேன்னு சொன்னால் கரெக்டாக கஸ்டமர்ஸ் தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ வெரி மச். முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டி வெஹிக்கிள்ஸ் தான் கொடுத்துருக்கோம். நீங்களும் கட்டாயம் ஒரு வாங்க வரும்போது ஒரு மெக்கானிக் ஒரு கூட்டி வாங்க, நல்லா ஓடி பாருங்க, ஒரு அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் கூட்டி வாங்க, ஓடி பார்த்து எல்லாம் ஓகேன்னு சொன்னால் கட்டாயம். ஓகே.